குக்கு வித் கோமால் நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவங்க தான் மணிமேகலை. இவங்க ஆரம்பத்துல மீடியாக்குள்ள சன் மியூசிக் மூலமா தான் உள்ள வந்தாங்க. இதுல பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. நடுவுல கொஞ்ச நாள் மீடியா பக்கம் இல்லாத மணிமேகலைக்கு கம்பேக் கொடுத்தது குக் வித் கோமால் நிகழ்ச்சி தான். இந்த ஷோ மூலமா அவங்களுக்கே உரிதான நகைச்சுவை கலந்த சுவாரஸ்யத்துடன் பேசுறதுனாலேயே பலருக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து கொரோனா லாக்டவுன் டைம்ல மணிமேகலையும் அவங்களுடைய கணவர் ஹுசைனும் இணைந்து யூடியூப் சேனல் ஒன்றையும் ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமா மேலும் பிரபலமானாங்க. மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்ற குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியை கடந்த 4 சீசன்ல பங்கெடுத்துட்டு வந்த மணிமேகலை குக் வித் கோமாளி 5வது சீசன்ல மணிமேகலையும் நடிகர் ரக்ஷனும் தொகுத்து வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியில குக்கா பங்கேற்ற பிரியங்காவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா குக் வித் கோமாளியுடைய 5th சீசன்ல பாதிரியே இவங்க விலகினாங்க. அந்த சமயத்துல பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை சோசியல் மீடியாவையே புரட்டி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதோட விஜய் டிவியே பிரியங்கா பக்கம் என்ற பல விஷயத்த மணிமேகலை ஓப்பனா பேசியிருந்தாங்க. இந்நிலையில கடந்த சில மாதங்களா எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியுமே மணிமேகலை பங்கேற்காத நிலையில விஜய் டிவி இல்லனா வேற சேனலே இல்லையான்ற மாதிரி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக இருக்க நடன நிகழ்ச்சியை மணிமேகலை தொகுத்து வழங்க இருக்காங்க. விரைவில் தொடங்க இருக்கிற டான்ஸ் ஜோடி டான்ஸ் 3 நிகழ்ச்சியை ஆர்ஜே விஜயுடன் மணிமேகலையும் தொகுத்து வழங்க இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடுவர்களா நடிகை வரலட்சுமி, டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர், நடிகை ஸ்னேகாவும் பங்கேற்க இருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கருக்கும் மணிமேகலைக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. மணிமேகலையுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மணிமேகலைய திரும்பவும் டிவி ஷோல பார்க்க அவங்களுடைய ஃபேன்ஸ் பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மணிமேகலை எதுவுமே போர்டை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. விஜய் டிவியே பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இருக்க முடியும்னு சொல்ல விஜய் டிவியே தேவையில்லைன்னு தூக்கி போட்டவங்க தான் மணிமேகலை. இப்போ டிவி சேனல்ல எந்த ஷோமே பண்ணலானோ யூடியூப் சேனல் மூலமா 2 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதன் மூலமாவே இவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. சென்னையில வீடு, ஃபார்ம் ஹவுஸ்னு இப்போ ஓயாத உழைப்பாளியா இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்காங்க மணிமேகலை. இதனாலேயே மணியை பலருக்கும் பிடிச்சிருக்கு. மேலும் மணிமேகலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.